ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆச்சி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு க்யூட்டான சூப்பரான லில்லி ஃப்ளவர் வித் ஹார்ட் அதான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்துக்கேன்னா சூப்பர் ஃபைன் யான் சாஃப்டாக இருக்குன்னு எடுத்துக்கேன். நீங்கள் உள்ளன் த்ரெட்டில் கூட செய்யலாம், இல்லை உங்கள்கிட்ட உள்ளன் த்ரெட்டுக்கு வந்து அதுக்குள்ளே சைஸ் இல்லைனா இதில் கூட அந்த அயனிடல் சொல்லுவோம்ல அதில் கூட செய்யலாம். என்ன வித்தியாசப்படும்னா இந்த இதில் செய்கிற நீங்கள் வந்து அந்த அளவுக்கும் இதுக்கும் சைஸ் டிஃபர் ஆகும். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒயர் தேவைப்படும். ஓகே, இது இல்லாமல் கண்டிப்பாக செய்ய முடியாது, ஒயர் தேவைப்படும். இது வந்து நான் சும்மா அந்த கம்பி சொல்லுவாங்களா அதுதான் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் க்ரீன் கலர்லாம் ஒரு ஒயர் வந்து ஒன்று விற்கும், இதுக்குன்னே விற்கும். ஓகே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்புறம் ஸ்டிச் மார்க்கர் தேவைப்படும், அவ்வளோதான். ஹூக் வந்து நான் வந்து சூப்பர் ஃபைன் யாங்கில் 2.5 mm தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த யானுக்கு வந்து 3 mm எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு நல்லா நெருக்கமாக சூப்பராக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கும் 2.5 யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. 3 mm யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் பெட்டல் தான் செய்ய போகிறேன். ஃப்ளவர் பெட்டல் செய்ய போகிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு 20 செயின்ஸ் போடணும். இது வந்து ப்ரெஷர் சொல்லுவாங்க, அதனால் இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 செயின் போட்டாச்சா? 20 செயின் போட்டதுக்கப்புறம் ஒரு இதை விட்டுருங்க. அதாவது ஹூக்குக்கு பக்கத்தில் இருக்க ஒன்றை விட்டுட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஓகே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்த இதில் 12 செயினுக்கு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, 1 2. இதே மாதிரி 12 டபுள் க்ரோஷே போட்டுவாங்க. நான் 12 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். 12 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 அடுத்தடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு செயினில் போட்டுடுறேன் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயின்லேயும் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. முடிஞ்சிச்சா? கடைசியாக ஒரு லாஸ்ட்டு செயின் இருக்கா, அந்த லாஸ்ட்டு செயினில் 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்படி ஒரே இதில் 3 சிங்கிள் க்ரோஷே, 1 2. ஓகேவா? 3 செயின் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மார்க்கர் எந்த இடத்துல நம்ம இது பண்ணியிருக்கோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மார்க்கர் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? போட்டுட்டு இந்த ஒர்க்கை கண்டினியூவாக அடுத்தடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணி 2 டபுள் க்ரோஷே போகணும். நம்ம 3 போட்டோம் இல்லையா, அது இல்லாமல் அடுத்த செயினில் ஓகே கரெக்டாக பார்த்து அதில் போட்டுருங்க. ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்தது எல்லா 12 டபுள் க்ரோஷே போடணும். அது 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோமா, அடுத்து 12 டபுள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம இங்கே என்ன போட்டோம், அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதே மாதிரி அடுத்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதாவது ஒரு செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, யான் ஒரு பண்ணிக்கிட்டு உள்ளே விட்டு ஃபுல்லாக எடுக்கணும். 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே முடிச்சதுக்கப்புறம் 12 டபுள் க்ரோஷே, 1 இதே மாதிரி போட்டுவாங்க. 12 முடிச்சாச்சா? 12 முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு எட்ஜு தனியாக தெரியும் அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, எங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த கடைசி ஜாயின் எட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம ஒயரை ஜாயின் பண்ணணும்.
இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க ஈவனாக. இது வந்து சைஸ் எதை பொறுத்ததுன்னா உங்களோட ஃப்ளவர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த அளவுக்கு. ஓகேவா? செயினை வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்க பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படின்னா இந்த மார்க்கர் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த பொசிஷனில். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம செயின் ஆட் பண்ண வேண்டியதான். உங்கள் ஏதாவது ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, கம்பியை ஒரு சைடு பிடிச்சிக்கோங்க. ஓகே, இது வந்து கம்பிக்கு மேலே இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், இது வந்து கம்பிக்கு மேலே இருக்கணும். இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி செயினை வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ. ஓகே, இந்த இதில் வச்சுட்டு கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டதோடு இருக்கா. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து செயின் ஒன் கம்பிக்குள்ளேயே தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடுறப்ப சிரமமாக இருக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சா, எங்கே செயின் 1 போட்ட அதே இடத்துல வந்து போடணும். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே செயினோட இதோட சேர்த்தே போட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 15 ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். ஓகே, 15 ஹாஃப் டபுள் குரோஷே. அடுத்த இதில் வந்து 3 சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு 15 ஹாஃப் டபுள் குரோஷே. இதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் அந்த கம்பியோடு தான் சேர்த்து போடணும், தனியாக போடக்கூடாது, மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு போடும்போது சிரமமாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இது உங்களுக்கு செட் ஆகலைன்னா இது பின்னுறதுக்குனே ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 1 2 3. இதே மாதிரி வரிசையாக ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுவாங்க. மொத்தம் 15 போடணும். 15 ஹாஃப் டபுள் குரோஷே போட்டதுக்கப்புறம் வந்து 3 சிங்கிள் குரோஷே போடணும். ஓகேவா? 3 சிங்கிள் குரோஷே. அடுத்து ஒரு செயின், திருப்பி ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 3 சிங்கிள் குரோஷே. 1 2 3. ஓகேவா? 3 போட்டாச்சு. 3 சிங்கிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. அப்புறம் செயின் 1 போடுங்க. செயின் 1 போட்டுட்டு அதே இடத்துல திரும்பி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சா. இந்த மார்க்கரை கழட்டிடுங்க. எடுத்துட்டு திருப்பி இந்த செயினை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் 3 சிங்கிள் குரோஷே போட போகிறோம் அடுத்த செயினில். அதாவது எங்கே வந்து போட்டிருப்போமோ அதே இடத்துல. 1 2 3. ஓகேவா? 3 சிங்கிள் குரோஷே போட்டுட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் திருப்பி இது ஃபுல்லாக வந்து 15 ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். 1 ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டேன். இதே மாதிரி நெருக்கமாக 15 போடுங்க. ஓகேவா? போட்டதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே. ஒரு சிங்கிள் குரோஷே ஈவனாக போட்டதுக்கப்புறம் இதோட வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான். போட்டாச்சா. போட்டுட்டு அடுத்ததில் இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அவ்வளோதான். இது வந்து இப்படி அழகாக வர மாதிரி இதழ் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து சுற்றி விட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு இதை நறுக்கி இதில் வந்து கம் போட்டு ஒட்டிட வேண்டியதான். எனக்கு இவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை விட கூடவும் ஆகும், இல்லை குறைச்சலும் ஆகும். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவிட்டு இதை வந்து நூலை நல்லா பெருசாக இழுத்துருக்கேன்னா பெருசாக நீங்களும் அதே மாதிரி இழுங்க. இழுத்துட்டு இதை வந்து இது பண்ணிக்கங்க. சும்மா அந்த கம்பி இது பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்காக நான் முறுக்குறேன், எனக்கு இதாகுது. உங்களுக்கு வந்து இப்படி இல்லைன்னா வேறு மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த இது உங்களுக்கு இதழ் மாதிரி தெரிஞ்சிடும். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து இதழ் மாதிரி ஆயிடுச்சா. இதை அப்படியே வந்து சுற்றி விட்டுற வேண்டியதான். சுற்றி விட்டுருங்க ஃபுல்லாக, கம்பி தெரியாத அளவுக்கு சுற்றி விட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க.
நான் ஆல்ரெடி 3 பெட்டல் செஞ்சு வச்சுருக்கேன் இதோட சேர்த்து. இதே மாதிரி இன்னும் 3 செய்யணும். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. அது அழகாக என்ன ஷேப்லனா ஒரு பூ வந்து விரிஞ்சு இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வைக்கிற அளவுக்கு செய்யணும். ஓகேவா? அந்த மாதிரி செய்யணும். ஓகேவா? ஃபுல்லாக வந்து ஈக்குவலாக எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிவிடலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு 3-4 செய்யணும். செய்யுங்க, நானும் செய்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம லீஃப் செய்ய போகிறோம். லீஃபுக்கு நான் வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் யானில் எப்பயும் போல் நார்மல் லூப் போட்டு 25 செயின் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் 25 செயின் போட்டுட்டு இப்போ நம்ம போகிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து ஒயர் அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்டேஜ்லேயே ஒயர் அட்டாச் பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒயரை வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஓகே, நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், ஓகேவா? பிடிக்கும்போது சிரமமாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், போக போக உங்களுக்கு பழகிடும். ஒரு இதில் வந்து யானையும் ஒரு இதில் கதையும் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு சிங்கிள் crochet ஒரு இதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இதோட சேர்த்து எப்படி புரியுதா, இது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு சிங்கிள் crochet. ஓகேவா? சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறம் அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் crochet. ஓகே, உங்களுக்கு எப்படி போடுன்னு தெரியுதான்னு தெரியல எனக்கு. இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வில்ல விட்டுருங்க. செயின்குள்ளே விட்டுட்டு உள்ளே இருக்க வந்து இல்லையா, இங்கே இருங்க, செயினில் ஒரு இது ஃபுல்லாக விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இது வந்து நம்ம அடியிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதே மாதிரி நான் பேட்டர்ன் மேலே எழுதுகிறேன், அதே இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. அடுத்து 17 டபுள் crochet போட்டேன்னா அடுத்த செயினிங்களே பாருங்கள். அடுத்ததில் உள்ளே விட்டு அடியில் ஏந்து தெரியுதா உங்களுக்கு, யானை எடுக்கணும். ஒன்று. ஓகே, ஒரு டபுள் crochet போட்டேன். அடுத்த செயினில் ரெண்டாவது டபுள் crochet போடணும். திருப்பி அடுத்து எடுக்கிறேன். மறுபடியும் யானை உள்ளே அந்த அடுத்த செயின்குள்ளே வில்ல விட்டு எடுக்கணும். போட்டு மூணாவது டபுள் crochet போடணும். ஓகேவா? இதே மாதிரி பேட்டர்னில் 17 டபுள் crochet போட்டுவாங்க செயினோட சேர்த்து. ஓகேவா? டபுள் crochet போட்டேன்னா அடுத்த செயினிங்களே பாருங்கள். அடுத்ததில் உள்ளே விட்டு அடியில் ஏந்து தெரியுதா உங்களுக்கு, யானை எடுக்கணும். ஒன்று. ஓகே, ஒரு டபுள் crochet போட்டேன். அடுத்த செயினில் ரெண்டாவது டபுள் crochet போடணும். திருப்பி அடுத்து எடுக்கிறேன். மறுபடியும் யானை உள்ளே அந்த அடுத்த செயின்குள்ளே வில்ல விட்டு எடுக்கணும். போட்டு மூணாவது டபுள் crochet போடணும். ஓகேவா? இதே மாதிரி பேட்டர்னில் 17 டபுள் crochet போட்டுவாங்க செயினோட சேர்த்து. ஓகேவா? 17 ஹாஃப் டபுள் crochet முடித்ததுக்கப்புறம் 17 டபுள் crochet முடித்ததுக்கப்புறம் 2 ஹாஃப் டபுள் crochet போடணும். ஓகேவா? இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 2 ஹாஃப் டபுள் crochet. ஓகே, 2 ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒருலேயும் ஒரு 2 சிங்கிள் crochet. ஒரு இதில் ஒன்று, ஒரு இதில் ஒன்று, 2 சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு சிங்கிள் crochet. ஓகே, போடுமா? ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த செயின் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கடைசி செயின் இருக்கு இல்லையா, அதில் 2 சிங்கிள் crochet போடணும். லாஸ்ட்டு செயினில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே டேர்னிங் வர இடத்துல 2 சிங்கிள் crochet போடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஓகேவா? 2 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ நம்ம ஒர்க்கை திருப்பிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், திருப்பிட்டு, ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், திருப்பிட்டு அடுத்ததில் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற செயின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிங்கிள், அது இப்போ போட்டது கிடையாது, அதுக்கு அடுத்த செயின். ஓகே, செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. ஒரு சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம்
இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கேற்ற ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. அடுத்ததில் 2 சிங்கிள் crochet போடணும். அடுத்தடுத்த செயினில் 1 2 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு half double crochet, ஒரு half double crochet போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு half double crochet போட்டதுக்கப்புறம் அடுத்த செயின்லேயும் இன்னொரு half double crochet போட்டாச்சா. அதுக்கப்புறம் 17 டபுள் crochet வரிசையாக ஒவ்வொரு செயின்லையும் ஒரு டபுள் crochet 17 போடணும். இது ஃபஸ்ட்டு டபுள் crochet. இதே மாதிரி 17 போடுங்க. 17 டபுள் crochet, ஒரு half டபுள் crochet, கடைசியாக வந்து ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களது. ஓகேவா? இது எதுக்குன்னா இது வந்து லீஃப், அதாவது இங்கே இது வச்சுட்டு அடியில் வந்து இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னோட வச்சு ஜாயின் பண்ணேன். இதை நான் செய்கிற வந்து என்கிட்ட சூப்பர் ஃபைன் யான் தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த இது முடிஞ்சிருச்சு, ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. ஓகேவா? அதனால நான் வந்து சூப்பர் ஃபைன் யானில் செய்கிறேன். நீங்கள் இதே பேட்டர்னை அக்ரிலிக் யானில் செஞ்சிங்கன்னா இதை விட ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அக்ரிலிக் யானில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு 3mm ஹூக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ளவரை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது நான் சொன்ன மாதிரியே தான் 6 பெட்டல் அட்டாச் பண்ணிட்டேன். லீவ்ஸ் இருக்கு இல்லையா, நான் பண்ணி காமிச்சேன்னா அதே பண்ணி இதுக்கு சும்மா ஒரு கம்பியில் எப்படி இந்த பெட்டலுக்கு வந்து நூல் சுற்றணுமோ அதே மாதிரி ஒன்றுமே நான் பண்ணல. எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இந்த நூல் எந்த லீஃப் கலர் எடுத்துருக்கீங்களோ அதே இது நூலை வச்சு சுற்றி கம் வச்சு ஒட்டி வச்சுட்டேன். அவ்வளோதான். இதை சுற்றுறது எப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ரோஜா பூக்கெல்லாம் அடியில் சுற்றுறது எப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஹிடன் ஃபீச்சராக நம்ம பூவோட இந்த பாருங்க இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஹார்ட் இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுதான் ஹிடன் ஃபீச்சர். ஓகேவா? நம்மளோட சூப்பரான ஹார்ட் இங்கே இருக்குது, தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? லீஃபோட சேர்த்து நம்ம திரும்ப இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்படி. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த இது பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணி அந்த ஃப்ளவர் வேஸில் வந்து இதை வச்சுட்டேன். ஓகே, ஃப்ளவர் வேஸில் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக டெடி பியர், எல்லோ கலர் ஃப்ளவர், ரோஸு, நான் பண்ணியிருக்க ரோஸு, ஒக்கிட் எல்லாத்தையும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் இருக்குது எல்லாமே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது ஐட்டம்லாம் crochet ஐட்டம் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து என்கிட்ட மெசேஜில் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா? இந்த ரோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஹார்ட் செய்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னா இதை நான் ஏன் போடலைன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட ஃபுல் வீடியோவில் நான் ஆல்ரெடி இந்த ஹார்ட் எப்படி பண்ணுறது அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் டு சேம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த யானை விட அக்ரிலிக் யானில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கெட் சூப்பராக வரும். ஓகேவா? பாய்.